நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா ஆகணும், நல்ல எதிர்பார்க்கிறத விட நல்லா ஆகணும் அப்படின்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவோம் விசுவாசம். எல்லாம் நல்லா சத்தமா இதானா சத்தம்னா இதானா விசுவாசம். உங்க ஒட்டுமொத்த சத்தமும் என் சத்தம் கரெக்டாக இருக்குதா, ஈக்குவலாக இருக்குதா? அப்போ எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கத்தணும் விசுவாசம். ஓகே, சூப்பர். எல்லாம் நல்லா நல்லா கவனிக்கிறீங்க. எல்லார் கண்ணும் நல்லா என்னை பார்க்குது. விசுவாசம்னா ஒன்றும் பெரிய கொம்பு சூஸ்திரம் கிடையாது. விசுவாசன்றது என்ன தெரியுங்களா? ஆண்டவரை நம்புறது. அந்த அந்த விசுவாசன்றது நம்மளுக்கு புதுசாக தெரியுதுல்ல அந்த வார்த்தையை. நம்பிக்கைன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் பொதுவாக நல்லா தெரியும். விசுவாசம்னா அது புது வார்த்தையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, பார்த்து நம்புறது நம்பிக்கை, பார்க்காம நம்புறது விசுவாசம். சிம்பிள். சொல்லுங்க. பார்த்து நம்புறது நம்பிக்கை, பார்க்காததை நம்புறது. ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, அது பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் பார்க்காததுல இருக்குது இல்லையா? பார்க்குற மாதிரி இல்லை. அதான் அதை நம்புறது தான் விசுவாசம். கர்த்தர் நீங்கள் சுகவீனமாக இருக்கிறீங்க, உதாரணத்துக்கு சுகவீனமாக இருக்கிறீங்க, வியாதியாக இருக்கிறீங்க, சுகம் இல்லை, உடம்புல பலவீனம் தான் இருக்குது, சுகம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவரே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? சுகம் ஆயிட்டோன்னு சொல்லுது வார்த்தை. ஆனால் பார்க்கறதுக்கு இல்லை. ஆனால் வார்த்தை உள்ள என்ன இருக்குது? சுகம் இருக்குது இல்லையா? பார்க்காத இடத்துல இருக்குது. அதனால தான் விசுவாசத்தை பற்றி சொல்லுது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதது நிச்சயமும். நம்பப்படுறது உறுதியும் காணப்படாது நிச்சயம். இப்படி தட்டுங்க. நம்பப்படுறது உறுதியும் காணப்படாது நிச்சயம். நம்பப்படுறது உறுதி, காணப்படாது நிச்சயம். உறுதி, நம்பப்படுறது உறுதியும் காணப்படாது நிச்சயம். அப்போ விசுவாசம் எல்லாத்துக்கும் மேல. உங்களுக்கு நீங்க விசுவாசத்தை மட்டும் கத்துக்கினீங்கன்னா வாழ்க்கையில சும்மா தாறுமாறா ஆயிடுவீங்க. வாழ்க்கை ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவருடைய வார்த்தையை, எதானா ஒரு வார்த்தையை உங்க வாழ்க்கையில மையமா வச்சு, இதை தான் நான் நம்புறேன் என் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, வாக்கு தத்துவத்தில் ஏதோ ஒரு வாக்கு தத்துவம், ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. கையிலேயே பிடிக்க முடியாது. எப்படி தெரியுமா உதாரணம் கொடுக்கலாம் அதுக்கு? மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குதுல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பெருசா சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னன்னு தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்னா எல்லாம் சென்ட்ரல் ரேஷனை நினச்சிப்பாங்க. அதையும் வேற விளக்கம் சொல்றதாக. சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது மோடினால ஆளப்படுற, அதுக்கு கீழே இருக்கிற வேலை செய்கிற ஆட்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு, அவருக்கு கீழே இருக்கிற நம்ம கண்டக்டர் எடுத்துக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கார்பரேஷன் வேலைலாம் செய்கிறாங்கள்ல அதை எடுத்துக்கலாம், அந்த மாநகராட்சியில் வேலை செய்கிறாங்கள்ல அதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ அதில் வேலை செய்கிறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறீங்களா? லோன் எடுப்பாங்க, போனஸ் வரும், பின்ஷன் வரும், நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க இல்லையா? சரி, உலகத்திலே இப்போ வல்லரசு நாடாக இருக்கிறது எது? நம்ம பேரிகா என்னதுங்க?
அமெரிக்கா. என்னங்க ஐயா, நான் அமராவதி அம்மாவை சிரிப்பு ஏற்றிட்டேனே. அமெரிக்கா இப்போ வல்லரசு நாடுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வளர்ச்சி வந்து நம்ம நாட்டு வளர்ச்சி கம்மி தான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க, நான் அமெரிக்காவில் போனால் நல்லா இருக்கும், இதுக்கும் மேலே அது இல்லையா? இப்போ அந்த மாதிரி இருக்குது. அமெரிக்காவில் போய் ஒரு கிரீன் கார்டு ஹோல்டராக தான் ஆளு பயங்கரமான ஆள். அமெரிக்காவில் போயிட்டு அந்த அந்த நாட்டில் போய் ஒரு பொசிஷனில் போய் ஒரு உக்காந்தா அவ்வளோ பெருமை, அவ்வளோ இது இருக்குது. அதே போல தான் அது அங்கே எதனா ஒரு சின்ன வேலை கிடைச்சாலே போதுன்ற மாதிரி ஒருத்தருக்கு தோணும். இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஜனங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்கிறாங்க, கூலி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் வந்து அந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே. எனக்கு தேடி வந்துச்சு எங்கள் அம்மா வேலையை, நான் வானான்ட்டேன். எனக்கு தான் வர வேண்டியது எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட்டேன். எதுக்காகனா ஊழியத்துக்காக. கவனிங்க, அதேமாரி தான் வேற ஒருத்தரும். இப்போ அந்த கவர்மெண்ட் வேலைன்னா ஏதோ ஒரு வேலை சொல்லுங்க, ஏதோ ஒரு வேலை, என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணி ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? எதனா ஒரு வேலை கிடைச்சா போதும்பா, எங்கன்னா போய் தோண்டி இடத்துல போய் ஒட்டிக்கணும், சூப்பராக இருக்கும்பா, ஆனால் பென்ஷனு கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், மாதம் எல்லாமே நல்லா நறுக்குன்னு வருமே. கேட்டா பெருமை வேற, கவர்மெண்ட் வேலை இருக்கிறேன். என்னன்னா கவர்மெண்ட் வேலை ஐயா, அவர் எங்க கவர்மெண்ட், அப்ப பொண்ணு கொடுக்கறது கூட கவர்மெண்ட் வேலையா? குத்துற அவருக்கு நல்லா பார்த்து பேர் வேலையை பார்த்து பொண்ணு கொடுக்குது, மாப்பிள்ளைய கொடுக்குது. பொண்ணு தான் கொடுப்பாங்களா நிறைய பேர்ல, மாப்பிள்ளைய கொடுப்பாங்க. வேற தப்பா சொல்லுது. அந்த மாதிரி தான் கவனிங்க, அந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களே அமெரிக்காவில் போய் நான் ஒரு கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டில் ஒரு வேலை செஞ்சேன்னா நல்லா இருக்குமேன்னு யோசிப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இருக்கிறத வச்சு அனுபவிக்க தெரியாது, இல்லாத மேலே தான் பறக்கும் மனசு. கவனிங்க, எல்லாருமே இப்போ கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க, வேலை செஞ்சு சோர்ந்து போயிடுவாங்க. இந்த வேலையா ஐயா, இதில் எவ்வளோ குறைச்சல் இருக்குது தெரியுமா, எவ்வளோ இது தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு வாங்க. கேட்குதுங்களா நல்லா பேசுறது? ஏன்னா இந்த மைக்கை பேசுனா ரெக்கார்டு சரியாக கேட்க மாட்டுது, அதனால் சரியாக கேட்க மாட்டுதா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த இந்த இதை இந்த இதை எடுத்து விட முடியுமா? பிரைஸ்லாம் அந்த ஒயர்லாம் எடுத்துன்னு வந்துட்டு சரி வரல. 1250 ரூபாய்க்கு ஒயர் வாங்கிட்டு வந்தேன், இந்த மைக் இல்லாமல் இதில் பேசுறதுக்கு, ஆனால் சரி வரல. ஓகே, கவனிங்க, நான் சொல்ல வர்றதை நல்லா தெரிஞ்சுங்க. விசுவாசத்தை பற்றி பேசுகிறேன். ஒரு வார்த்தையை ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நம்புனா வேண்டாம் வா, நீ ஒரு இடத்துல உட்காந்தாலே எனக்கு பெரிய சந்தோஷம். கவனிங்க, ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை. ஏன் சொன்னார் இல்லையா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வார்த்தை 1,00,000, ஒரு வார்த்தை 1,00,000. ஒரு வார்த்தை போதும் வாழ்க்கையை தலைகீழா மாத்துறதுக்கு. எப்படி தெரியுமா? இப்போ கவர்மெண்ட் வேலையில எதனா ஒரு வேலை கிடைச்சா போதும்ன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனநிலையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுல பெரிய போஸ்டிங் கூட தேவையில்லை, எதனா ஒரு போஸ்டிங். நான் சொல்றது என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? வேலை செய்யறவங்களே புரியுதா? நீங்க புரிஞ்சா கூட நான் புரியுதா தானே கேட்பேன், ஏன்னா அந்த அளவுக்கு புரியணும். என்னன்னா எதனா ஒரு வேலை கிடைச்சா போதுமே அப்படின்னு நினைக்கிறாங்களா.
இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டே வந்து நான் சொல்கிறேன், நான் உதாரணம் இப்படி கொடுத்த உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு பார்க்குற நிலைமையில் இருக்கிற உதாரணத்தை கொடுத்து ஆண்டவருடைய ஒரு வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்கள் உணரணும்னு சொல்கிறேன். எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை, எத்தனோ ஒரு வேலை கிடைச்சா பெரிய ஆள் ஆயிடலாம், நல்லா ஆயிடலாம், குடும்பத்தை நல்லா நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை கிடைச்சாலே வாழ்க்கை செமையாயிடும். எல்லா கைகளை தொட்டு இந்த கவர்மெண்ட் வந்து நினச்சின்னு இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டுனா ரொம்ப பெரிய ஆளா ஆயிடலாம், ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் அப்படின்னு. நல்லது தான். ஆனால் பார்க்க போனால் இந்த கவர்மெண்ட்டை விட தேவனுடைய கவர்மெண்ட்லேருந்து வர ஒரு வார்த்தை உங்கள் வாழ வைக்கும். ஏன்னா எனக்கு கிறிஸ்மஸ் மெசேஜ் வந்து இதை கொடுக்கலான்னு பார்த்தேன், இன்னைக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா கிறிஸ்மஸ் மெசேஜ் கமல் பாஸ்டர் தரார். பாருங்கள், இயேசுவை பற்றி பிறக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது. யாருடைய ராஜ்யத்துக்கு? இயேசுவினுடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது. மாம்சத்தில் வரப்போகிற தேவனுடைய குமாரன், மரியாதை வயிற்றுல பிறக்கிறவர், அந்த பிறக்கிற தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு, தாவீதின் குமாரன், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது. தாவீதுடைய ராஜ்யம் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டான், ஆண்டுட்டு செத்து போயிட்டான். அவன் பையன் வந்தான், அவங்க சந்ததி அப்படியே வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய ராஜ்யம்லாம் என்ன ஆச்சுன்னா, அவங்க குறிப்பிட்ட அவங்க வாழ்கிற வரைக்கும், அவங்க சாகுற வரைக்கும் ராஜ்யத்தை என்ன பண்ணாங்க, ஆண்டாங்க. ஆனால் இயேசுனுடைய ராஜ்யத்துக்கு எண்டே கிடையாது. அதை தான் சொல்றேன், இந்த அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு வேலை போதும் அப்படின்ற மனப்பான்மை வந்துல, அதே போலதான் தேவனுடைய வார்த்தை, அந்த ராஜ்யத்தினுடைய அந்த ராஜாவுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் போதும். வாழ்நாள் முழுவதும் ஒரு வார்த்தை போதும். உதாரணத்துக்கு நான் சுகத்தை பற்றி தான் அதிகமாக பேசுகிறேன், சரிங்களா? கமல் பாஸ்டர் வந்தார்னா அவர் ஃபைனான்சியலாக பேசுவார் உங்களுக்கு. நான் ஃபைனான்சியலாக ஈவினிங் வேறு பேசுகிறேன். அதாவது பணத்தை பற்றி, செழிப்பை பற்றி பேசுகிறேன். ஈவினிங் வந்தால் பணக்கார ஆகணும். யாரெல்லாம் தரித்திரம் ஆகணும் விரும்புகிறீங்க? ஆல்ரெடி நாங்கள் இருக்கிறோன்றீங்களா? யாரெல்லாம் வாழ்க்கையில் பணப்பெட்டியை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க? பச்சை நோட்டு, ஹலோ, நோட்டு பச்சை பாத்தியா? ஈவினிங் வரணுங்க. வரத்துக்காக கையை தூக்கணும். எவ்வளோ உஷாராக்குறீங்க பார்த்தீங்களா? கையை தூக்கணும் வரணும்னு கூப்பிடுவாருன்னு. இல்லைம்மா, எவ்வளோ உஷாராக்குறாங்கல்ல? கேடின்றாங்க பார்த்தீங்களா? நான் இப்போ தான் அதை பார்க்குறேன். நான் ஜூட்டுக்காவாக்குறீங்க. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னா நிறைய தாளந்து எனக்கு தேவை, நிறைய திறமை தேவை எனக்கு. உண்மையிலேயே ஆண்டவரே நிறைய தாளந்து, நிறைய திறமை கொடுங்க இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு. பாருங்க, கையை தூக்க சொன்னால் தூக்க மாட்டுறாங்க. ஏன்னா ஈவினிங் வரணும்ல, அட்டண்டன்ஸ் போட்ட மாரி ஆகிடும் இப்படி கையை தூக்குனா. நீங்கள் ஈவினிங் வந்து அதை பற்றி பேசுகிறேன், செழிப்பை பற்றி பேசுகிறேன். செழிப்பை பற்றி பேசலை, மிதமிஞ்சிய செழிப்பு. ஏன்னா வச்சிக்கோ, தொட்டுக்கோ, நக்கிக்கோ அது கிடையாது. ஹலோ, சொல்லுங்க. அதை சொன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க, சொல்லுங்களேன் ப்ளீஸ், சொல்லுங்க. தொட்டுக்கோ, நாங்கள் சொன்ன ஃப்ளோவில் வந்துச்சு, அதை தான் சொல்ல வைக்கிறேன். வச்சிக்கோ, தொட்டுக்கோ, நக்கிக்கோ, படம் வந்தாலும் வந்துடும்.
நான் என்ன பண்ணேன், ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து என்னை அண்ணான்னு கூப்பிடுவானுங்க. நான் இன்னொருத்தரை வந்து அண்ணான்னு கூப்பிடுவேன். என்ன சின்ன பசங்க வந்து அண்ணான்னு கூப்பிடுவானுங்க. நான் பெரியவங்களாம் இருக்கிறாங்க, நான் அவர் அண்ணான்னு கூப்பிடுவேன். நான் என்ன பண்ண புது ட்ரெண்டை மாற்றினேன். எப்படி மாற்றினேன்னா, தம்பி மச்சான் அப்படின்னு கூப்பிடுவேன். நான் கூப்பிட்ற அண்ணனுங்களை வந்து அண்ணமாமா அப்படின்னு கூப்பிடுவேன். அதை பார்த்தா மார்க் ஆண்டனி படம், என்ன படம் அது? மார்க் ஆண்டனி தானே படம், பேர் மார்க் ஆண்டனி தான். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நல்லா தூங்கி நிற்கிறேன். அதில் பார்த்தா அண்ணமாமா அப்படின்னு இவன் ஃபோனை பண்ணி, அண்ணமாமா இருக்கிறியா, என்ன பண்ணுங்க, நான் தூங்கி நிற்கிறேன் தம்பி மச்சான், என்ன சொல்லுங்க, அண்ணமாமா பாத்தியா நீ நம்ம பேசுந்த எவனை காப்பி வச்சு எதுன்னு போயிட்டு படத்தில் போட்டான் அப்படின்னா, பாத்தியாடா தொட்டுக்கோ நக்கிக்கோ வழிச்சுக்கோ இதுவும் வந்துடும். பாத்தியா நம்ம பேசுறது அப்படியே அவன் கூப்பிட்றான். யாரோ நான் படத்தை கூட சரியா பார்க்கல. எஸ்ஜே சூர்யாவோ இன்னொருத்த பேர் என்னப்பா, பாத்தியா நீயே யோசிக்கிற, பாவம் இவருக்கே தெரில. இன்னொருத்த பேர் நாங்க விஷால், எல்லாத்தையும் நானே சொல்லினேன் உனக்கு. விஷால் கவனிங்க, இவங்க ரெண்டு எதோ கூப்பிட்டுப்பாங்க போல, தம்பி மச்சான் அண்ணன் மாமான்னு கூப்பிட்டுப்பாங்க. நீ கூட தம்பி மச்சான் தான். கவனிங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துச்சு. இப்போ செழிப்பை பற்றி பேசுகிறேன். இப்போ நான் வந்து சுகத்தை பற்றி அதிகமாக பேசுகிறேன் இல்லையா? அதிகமாக கர்த்தர் என்கிட்ட பேசுகிறேன். இப்போ நீங்கள் வியாதியாக வந்தீங்கன்னா உங்களை வியாதியாக இருக்க விட மாட்டேங்க. ஆமே, எந்த அந்த கை கால் கோச்சில், தலைவலி, வயிற்று வலி, கட்டி, எதுவாக இருந்தாலும் வந்து நான் தான் டாக்டர் உங்களுக்கு. ஹலோ, பெரிய டாக்டர் டீன் எனக்கு மேலே இருக்கிறாரு. அவர் தான் என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்சார்ஜாக வச்சிருக்கிறாரு. இந்த சபையில் வருவோம் நல்லா கொளுத்து போய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹலோ, பங்களா நாய் மாரி புசு புசுன்னு இருக்கணும்னு இல்லை, நல்லா கொழுத்து போய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்ககிட்ட யாரும் நிற்க முடியாது. ஐயா இதுன்னா இது இந்த வயசில் இப்படி இருக்குது, அவன் கையை தொட்டு பாரு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹலோ, இதுன்னா அசால்ட்டாக தூக்குது ஒரு கொட்டை. ஐயா என்னத்தை துண்டுற, என்ன தீனி துண்டுறத? நாங்கள் கமல் பாஸ் சர்ச்சிக்கிறது பற்றியா, அவங்க நல்ல செந்தியான தீனி போடுறாங்க. என்ன தீனி? இயேசுவின் தழும்புகளால் சுகமான. நம்ம இது கொஞ்சம் ஃப்ளோவாக ஐத்தி சொல்லணும். இயேசுவின் தழும்புகளால் சுகமானம். அந்த தீனி வந்து பாருத, சுகமாயிடுவ. வயிற்றுல ஒரு வியாதி இருக்காது. வந்து பாரு, கூப்பிட்டா வர மாட்டேற. சில சமயத்தில் நானே போக மாட்டேன். சொல்றாரு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். ஆமே, ஜெபேஷ் என்ன சொன்ன இப்போ? பலவான் சொல்ல கடவன். பலவான் இல்லை, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். நீ கவனிக்கலன்னு தெரியும், அதனால தான் கூப்பிட்டு சொன்ன. கவனிங்க, என்ன சொன்ன? அடுக்குள்ள மறந்துட்டீங்கன்னு என்ன கேட்காதீங்க, உங்களை கேட்காது. என்ன சொன்னாங்க? உங்களை பார்த்தா ரொம்ப பலவீனமாகிற மாதிரியே பேசுறீங்களே, இருக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க. பலவீனன் என்ன விஜயகாந்த் மாரி ஆக்கிடாதீங்க, மைக்கத்துக்கு அடிச்சு விடுவோம் பார்த்துக்க அப்படின்னா. ஏங்க நான் சொல்கிறேன், அது கூட ஆண்டவர் சொல்கிறாருங்க. இதை யாரை சொல்கிறாரு? பலவீனமாக இருக்கிற ஆளை பலவான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க? சொல்லுங்க. சொல்ல கடவன். புரிஞ்சிச்சா என்ன சொல்றேன்னு? பலவீனமா இருக்கும் போது நீ பலவான்னு சொல்லு. ஆமே, சொன்ன என்ன ஆயிடும்? ஆண்டவர் சொல்ற பலவீனம் போயிடும். ஆமே, பலவீனம் போயிடும். பலவீனம் போயிடும். வியாதியா இருக்கிற நீ சுகமானன்னு சொல்லு. சொன்னா வியாதி
வேணும். இல்லாததை உருவாக்குறது நம்ம வேலை. ஹலோ, இருக்கிறீங்களா? இருளா இருந்தது, வெளிச்சமே இல்லை. ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுள்னாரு, சொன்னார், உண்டாச்சு. அதே போலதான் நம்ம எந்த வெளிச்சத்தையும் உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் சொல்ல, ஏற்கனவே உண்டாக்கிட்டாரு. வாழ்க்கையில இருக்கிற நீ பார்க்குற யதார்த்தமான வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை என்ன பண்ணு, இல்லாத நல்லதெல்லாம் என்ன பண்ணு, உண்டாக்கு. ஆமே, அதான் விசுவாசம். யாரெல்லாம் இருக்கிறீங்க, யாரெல்லாம் பலவானா இருக்கிறீங்க, யாரெல்லாம் பலம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்க காண்டாமிருகம் வேதம் சொல்லுங்க. ஆமே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னு உங்களுக்கு உண்டா. இப்போ செழிப்புக்கு வரும். இப்போ பண தேவை இருக்குதுல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் வந்து டர்பி தெரியுங்களா? ஜீன்ஸ், டர்பி ஜீன்ஸ் அதெல்லாம் போட்டுருந்தா தானே தெரியும். உங்களுக்கு நான் என்னத்த சொல்றது, எந்த புடவை கடை ஆளை சொல்றதுன்னு எனக்கு தெரில. எத்தனை வந்துடுறேன், அடுத்த வாரம் எத்தனை வந்துடுறேன். நல்ல ஃபேமஸ் புடவை. நீங்கள் டர்பியோடைய அந்த ஜீன்ஸ் ஓனர் என்ன தம்மா சொல்றாரு, நம்ம பிஸ்னஸ்ல வந்து உடம்பு ரொம்ப முக்கியம் சொல்றாரு. உடம்பு ரொம்ப முக்கியம். பணம் நம்ம சம்பாரிச்சிடலாம், ஆனா அந்த பணத்தை சம்பாரிச்சிட்டு அனுபவிக்கிறதுக்கு நம்ம சரீரம் தேவை. இருக்கிறீங்களா? சரீரம் தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் தராராம். அதே சமயத்துல நீ சம்பாரிச்சு வச்ச ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்றான். ஹலோ, நீ ₹1 சம்பாதிச்சாலும் அந்த ₹1 உன் குடும்பத்துக்கும் நீயும் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் கொடுக்குற அனுக்கிரகம், ஆண்டவர் கொடுக்குற வந்து கிஃப்ட் அது. நீ ₹10 சம்பாதிச்சு எத்தனை போயிட்டு நல்ல வாயம் சம்பாதிக்க நான் சொல்ல மாட்டேன் பாத. யாரோ ஒரு வாயில வைக்கிறதுக்கு இல்ல, நீ சம்பாதிச்சு நீ சாப்பிடணும். இப்ப நான் ஒண்ணு புதுசா சொல்றேன், நீ சம்பாதிச்சு நீயும் சாப்பிடணும், ஆண்டவருக்கு எத்தனை வந்து கொடுக்கணும். ஐயா, ஆண்டவருக்கு எத்தனை வந்து கொடுக்கணும். ஹலோ, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் தரார். ஆமென். பார்த்து கை வச்சிருக்குங்க, நான் அடுத்த வார்த்தையும் வச்சுக்கோங்க. நல்லா தட்டு. அப்போ எல்லாத்தையும் அவர் தராரு. அவர் என்னதுக்கு தம்மா உங்ககிட்ட கேட்கிறாரு? எதுக்கு தம்மா கேட்கிறாரு? பணம் யாரெல்லாம் உனக்கு கத்தியா? ஹலோ, வானவே வேணாம். அப்போ ஆண்டவரே உங்களுக்கு வானாமா, எனக்கே கொடுத்துருவோம். எல்லாருக்கும் வேணும்ல. அந்த 7 விதவை எடுத்துட்டு வந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான், போட்டான்னு ஏசப்பாவே சாட்சி சொல்றார். தன் ஜீவனத்துக்கு. நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? எதுக்காக சம்பாதிக்கிறாங்க? தெளிவாக்குறீங்களா? நான் குழப்பத்தில் இருக்கிறேன்னா தெளிவாக்குறீங்களா? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? நம்ம ஜான் வயிற்றுக்காக அதானே சொல்றீங்க. யாரோ வயிற்றுக்காக சம்பாதிக்கிறன்ற மாதிரி என் காதுல உயிது. நம்ம சாப்பிட்றதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்சாதான் உயிர் வாழ முடியும்ல, அது வேற இருக்குதுல்ல. அதுதாங்க உண்மை. சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தனக்கு ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாத்தையும் போட்டுட்டான் அப்படின்றாங்க ஆண்டவர். தனக்கு வச்சிருந்து சாப்பாட்டுக்கு வச்சிருந்த காசை போட்டாங்க அவங்க. அப்படின்னா என்னத்தம்மா சொல்றாங்க அந்த அம்மா? அந்த காசை போட்டு என் ஜீவனையே ஆண்டவர் உனக்கு தரேன். காசுனா காசு கிடையாது. அதுல என்ன அடங்கி இருக்குன்னா உங்க உயிர் இருக்குது அந்த காசுல.
காணிக்கையில், தசம பாகத்தில் உங்கள் உயிர் அடங்கி இருக்குது அதில். அதே சமயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை கனம் பண்ணுறதோ அதில் அடங்கிடுது. என் உயிரையே உனக்கு தரேன் அப்படின்றது தான் காசு. நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் போய் இந்த மாதிரி கேட்டே இருக்க முடியாது. ஏன்னா நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, ஆண்டவர் எனக்கு ரெவலேஷனை கொடுக்குறாரு. நீங்கள் காசாக பார்க்காதீங்க, உங்கள் உயிருங்க அது. பார்க்க போனால் உங்கள் ஆற்றல், உங்களுடைய பலன் எல்லாமே அந்த காசில் அடங்கிடுது. உங்கள் சத்தெல்லாம் அந்த காசில் என்ன பண்ணுறீங்க, வேலை செஞ்சு சம்பாரித்து அந்த காசில் வச்சுருக்கீங்க. உங்கள் சத்தெல்லாம் ஒரு மாதம் சத்து, ஒரு மாதம் சம்பளம், நல்லா ஜீவன் என்ன பண்ணியிருக்கீங்க, அதுக்குன்னு செலவழித்து வச்சுருக்கீங்க அந்த காசை. அதை தான் சொல்கிறாரு, அந்த ஏழை விதவை அந்த 2 காசையும் என்ன பண்ண அத்தனை வந்து போட்டா. அப்போனா என்ன அர்த்தம், என் ஜீவன் பலன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறேன் ஆண்டவர் உமக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி போட்டான். நான் நினைக்கிறேன் அந்த ஏழை விதவையை கர்த்தர் சும்மா விட்டுருக்க மாட்டார். ஆமே. உங்களுக்கு எப்படி பாஸ்டர் தெரியும்? ஆண்டவர் வச்சுக்கிறார நிறைய உதாரணங்கள் உள்ள பழைய ஏற்பாட்டில். எலியாவை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு, சாரி பார்த்து விதவை கிட்ட போ அப்படின்னு அனுப்புகிறாரு. போ, நான் அந்த விதவை மூலமாக உன்னை போஷிப்பேன். விதவைக்குன்னா யாரா கொடுக்குறாங்களா? அவ சம்பாதிச்சு அவ சாப்பிட்றதுக்கு தான் இருக்கு. அதுவும் என்ன அங்கே கதை நடக்குது. அவங்க கடைசியாக வச்சிருந்தத அந்த மாவை சமைச்சு சாப்பிட்டு சாவறதுக்கு இருந்துக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? சமைச்சு சாப்பிட்டு சாவறதுக்கு இருந்துக்கிறாங்க. நல்லா இருக்குதுல்ல டைலாகு. சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இல்லை, அவங்ககிட்ட இல்லை. ஆனால் ஆண்டவர் வேணும்ன்ட்டு அங்கே அனுப்புகிறார். அவன் போய் என்னதம்மா பண்ணுறான், அந்த தீர்க்கதரிசி முதல்ல செஞ்சு எனக்கு எடுத்துன்னு வான்றான். இருக்கிறது என்ன பண்ணு, எனக்கு எடுத்துன்னு வா. நான் வேற ஞாத்திகமாக வேற வந்துட்டேன், உங்கள் கதை வேற சொல்லிட்டேன், கறி கொம்பு எடுத்துன்னு வாங்க. ஓகே, அதை விட்டுருங்க. என்ன சொல்லிட்டாரு இந்த தீர்க்கதரிசி, எடுத்துன்னு வா அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். கொஞ்சம் அப்போ கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அதையே சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம், சாவத்துக்கு வச்சுக்கிறோம். சரி, நீ கேட்குற இதை சாப்பிட்டு ரொம்ப நாள் உயிரை வாழ முடியாது, என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு எத்தனை வந்து தரோன்னு சொல்லிட்டு அதை எத்தனை வந்து தராங்க. ஹலோ, இவ்வளோ கொடூரமானவனா இருந்திருப்பான் அந்த தீர்க்கதரிசி. கடைசியாக சாப்பிட்டு சாவத்துக்கு வச்சுக்கிறது எனக்கு எத்தனை வானா என்ன மாதிரியே இருந்திருப்பார். ரூடா பேசுகிறாளா, ஹலோ இருக்கிறீங்களா, பயங்கரமான ஆளு. எத்தனை வானா அந்த அம்மா எத்தனை வந்து சமைச்சு எத்தனை வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறேன் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சாவில் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தாங்க, மாவு குறையில எண்ணெய் குறையிலையாங்க. ஹலோ, நீங்கள் எல்லாத்துலேயும் போயிட்டு உங்களை முன்னாடி நிறுத்தினீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்க. ஆனால் எப்போ இப்படி வழி விட்டு ஆண்டவர் நீங்கள் போங்க அப்படின்னு நீங்கள் வழி விட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசு சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன பண்ணுங்க, தேடுங்க. இதுக்கு நான் அர்த்தம் என்ன தெரியுங்களா? இதை சொல்லிட்டு முடிச்சிடறேன். வசனத்தையும் எடுக்கல இன்னைக்கு பாடுறா. அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து தக்காளி வெங்காயம் அரிசி இவங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்த வாரம் உங்களுக்கு. ஓகே, கவனிங்க, கரெக்டு தான். அவங்க தக்காளி வெங்காயம் அரிசி கொடுக்கும்போது வரல, அவங்களுக்கு தெரியாது. கவனிங்க, கரெக்டாக தான் சொல்கிறாங்க. வசனத்தை தான் பேசின்னு இருக்கிறேன், வசனத்தை எடுக்கல. ஓகே, இதுதான் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் இது வேற வந்து சங்கீதம் இத்தனை வசனம் இது போங்கன்னதும் எங்கே இருக்குது, அவங்க எடுத்துட்டாங்க பக்கத்தை பார்க்கறது, எத்தனாவது பக்கம், அதுக்குள்ளேயே ஒரு 4-5 வசனத்தை உங்களுக்கு உள்ள சொல்லிவிடுவேன் நான்.
அதுக்காக தான் வசனத்தையும் சொல்றது கிடையாது, வசனமாகவே இருந்தது. ஹலோ, நராக் முராக்குன்னு கவனிங்க. எதை பேசுறேன்னு மறந்துட்டேன்னு. தப்பு. அப்போ உங்களுக்கு அரிசி இதில் கேன்சர். அதை சொல்ல, ராஜ்யம் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? ராஜ்யம்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்டுனா அதான் ராஜ்யம். இந்த கவர்மெண்ட் அரசாங்கன்றோம்ல, சுத்த தமிழில் நம்மளுக்கு போட்டுக்குது அரசாங்கம். ஆனால் வெளிநாட்டில் என்னதாம்மா போட்டுக்கிறான்? கிங்டம்னு போட்டுக்கிறான், யுனைடெட் கிங்டம். அவன் கரெக்டாக போட்டான். நம்ம ஆளுங்க கவர்மெண்ட்டுன்னு போட்டாங்க. தப்பு இல்லை, சொல்லுங்க, தப்பு தானே? அவனுக்கு ராஜ்யத்தை பற்றி சொன்னா, கிங்டமை பற்றி சொன்னா அவனுக்கு கரெக்டாக நச்சுன்னு புரியும். நம்மளுக்கு கிங்டமை பற்றி பேசினா, ராஜ்யத்தை பற்றி பேசினா, ராஜ்யமா என்ன புச்சாக்குது? ராஜ்யம். ஓ, ராஜ சிஸ்டரா? ஓ, பக்கத்தில் இருக்கிறாரு அந்த ராஜ்யா அப்படின்ற மாதிரி ஆயிடுது நம்மளுக்கு. பாருங்க, அந்த இப்போ விசுவாசம்னு தான் அதுவும் புரிய மாட்டேது உங்களுக்குள்ள. அந்த விசுவாசன்ற திரும்ப 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 அது மண்டியில் ஓடினு இருக்கணும். விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். அப்போ தான் அந்த விசுவாசம்ன்ற அறிவு உள்ளே வரும். அதே போல் ராஜ்யம் 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 போது அந்த ராஜ்யம் உள்ளே ஓடும். அதே போல் இந்த அரசாங்கம்னு பேசுனா அது நல்லா இல்லைல்ல. ராஜ்யன்றது நல்லா இருக்குது, அரசாங்கன்றது நல்லா இருக்குது. அது ஒரு கெத்துக்குது ஐயா, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ராஜ்யம் அரசாங்கம்னா மக்குன்னு போகுது, ராஜ்யம்னா கப்புன்னு நிற்குது. ஓகே, பாருங்க, ஏன் சொல்றாரு ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. இங்க வந்து நம்ம இங்க முக ஸ்டாலின் சொல்றாரு, எனது அரசாங்கம், எனது தலைமையிலான அரசு, அரசு அரசுன்றார் இல்லையா? என் தலைமையிலான அரசு அப்படின்னு பேசும்போது மட்டமா தெரியுது. அப்போ இப்போ வந்து அவங்க இதுல வந்து அவங்க தொண்டருங்கெல்லாம் எங்க ஆட்சி எப்படி இருந்தது, ஆட்சி ஆட்சி ஆட்சின்றாங்கல்ல. என்ன ஆட்சி? ஜெயலலிதா ஆட்சி எட்டலையா நீ? கவனிங்க, என்ன ஆட்சி? மனோரமா ஆட்சி. கவனிங்க, ஆட்சி ஆட்சினா ஆட்சி. இப்போ வந்து விஜய் வந்து சொல்றான், இப்போ இப்படிதான் சொன்னா தான் உங்களுக்கு புரியும். விஜய் வந்து சொல்றான், நான் வருவேன், முதலமைச்சராக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இதை தேடுங்க அப்படின்னு சொல்றான். என்னுடைய கொள்கையும் என்னுடைய இதையும் தேடுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு தேட மாட்டீங்க? இப்போ முக ஸ்டாலின் சொல்றாரு, என்னுடைய அரசாங்கத்தில் இதை நான் வச்சு இந்த சலுகையை வச்சுக்கிறேன், இந்த பலன்லாம் இருக்குது, இதை நீங்கள் அனுபவிச்சு இதை இந்தமாரி நான் என்ன பண்ணுறேன், வெள்ள நிவாரணம் பண்ணதுக்கு என் அரசாங்கத்தில் இதை கொடுக்குறேன்னு தான் என்ன பண்ணுவீங்க? போய் தேடி வாங்க மாட்டீங்க. வாங்கிட்டியாடி? நான் வாங்கிட்டேன்டி. எங்கடி போனேன்? ஐயோ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன்டி. எங்கடி கொடுத்துட்டு போயிட்டான்? டோக்கன் கொடுங்க, எங்கடி புரிய? அவனை தோ அங்கே இருக்கிறான், அந்த பிளாக்ல இருக்கிறான், எனக்கு கொடுத்துட்டேன் போயிட்டேன் ஐயா. கவனிங்க, இதான் என்ன பண்றது, அந்த ராஜ்யத்தில் இருக்கிறத. நல்ல வேலை நான் பொண்ணா போறதுல புரிஞ்சிச்சாடின்னு கேட்டிருப்பேன். கவனிங்க, இப்போ இந்த ராஜ்யத்துல இருக்கிற காரியங்களை வந்து தேடுறது இதுதான், இந்த மாதிரிதான். இப்போ ஏன் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ தேடுறது அப்படின்னா ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு தெரியல. இப்போ டோக்கன் கொடுக்கறது கண்ணுக்கு தெரியுது, ஆண்டவர் சொன்ன டோக்கன் கொடுக்கறது கண்ணுக்கு தெரியல. அதான் இப்படி உட்காந்துக்கிறோம். அப்போ
இப்போ டோக்கன் மட்டும் கண்ணுக்கு தெரியற மாதிரி குத்தா எத்தனை பேர் பிடிப்பீங்க தெரியுமா? வாங்கிட்டியோடி, வாங்கலடி, பாடி இங்க குத்துட்டாங்கடி, இத்தனை நம்பர்டி, இவ்வளவு நாளா செவ்வாய்க்கிழமை வர சொல்லிக்கிறாங்கடி, எனக்கு புதன்கிழமை குத்துக்கிறாங்கடி, ரசன்ல வாங்கணும்டி, அது ரொம்ப பண்ணுதுடி, அவன் பண்ணி இந்த மாதிரி ஐயோ டோக்கனை கீஸ்டேடி. கவனிங்க, இந்த மாதிரி இருக்குது. ஆனா இங்க கொடுக்குற டோக்கனு தெரில. ஏன் தெரியுமா அப்படி வச்சுக்கிறாரு? தெரியாத மாதிரியா தேடுன்னுக்கிறாரு. வேணுன்ட்டு துட்ட தூக்கி போட்டு தேடு. உன் கண்ணே திரும்பி இப்படி காட்டிட்டு போட்டு போ, செடியில் கிடிலாம் தேடு போ. அந்த மாதிரி தெரியுது எனக்கு பேசும்போது. ஏன் வேணுன்ட்டு வச்சுக்கிறாருன்னா எனக்கு புரியுது. நீ உன்னுடைய எல்லா விதமான ஆற்றலையும் எல்லா விதமான கவனத்தையும் வந்து அப்படி கண்ணு சொருனாவும் டக்குன்னு இருந்து அப்படி பூச்சி கரெக்டாக நின்று உன் முழு ஃபோக்கஸையும் உன்னுடைய முழு ஆற்றலையும் தூக்கிட்டு வந்து தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னு உன்னுடைய எல்லா கவனத்தையும் கொடுக்கறதுக்காக தான் தேடுன்றார். இப்போ நான் தட்டுங்க. இப்போ நீங்கள் அது மாதிரி நினச்சிக்க கூடாது. இப்படி தூக்கி போட்டார் ஏசப்பா, நான் என்ன மாதிரி அலைய விடுறாரு அப்படின்னு. அப்படி கிடையாது. இருக்குது, உங்கள் கண் எதிர்க்க தான் இருக்குது. அதை தேடுன்னு ஏன் சொன்னார்னா ஆவிக்குரிய நிலைமையில இருக்குது தேவனுடைய ராஜ்யம். இப்போ கமல் பாஸ்டர் நான் உதாரணம் கொடுக்கலாம். அவரு காணாத அந்த ராஜ்யத்துக்கு நம்பி விதைச்சார். ஆமென். நம்பி விதைச்சார். விதைச்ச மனுஷன் அறுவடை செய்றார். அதே போலதான் அந்த காணாத ராஜ்யத்தை என்ன பண்ணோம், தேடி அதுக்காக முழு எஃபர்ட் என்ன பண்ணோம். சும்மா கம்முன்னு இப்படி உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் ஏந்துக்க முடியாது, காலெல்லாம் மறுத்துரும். சுகமா இருக்கிறீர்களா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இன்னைக்கு தான் நல்லா கவனிச்சிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆமென். நானும் பாருங்க இந்த ராஜ்யத்தை குறித்து ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் சொல்ல வேண்டிய விதத்தை வந்து சொல்லிட்டேன். ராஜ்யம் நம்ம நான் நிறைய கேட்டுக்கிறேன்னா நான் தேடுன்றாங்க, ராஜ்யன்றாங்க, ஒன்றுமே புரியல. இதை பற்றி நல்லா விளக்கத்தை கொடுத்தா நல்லா இருக்கும், நம்மளும் உட்காந்து தேடலாம, கண்டுபிடிக்கலாமா? அதை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் எப்படி கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கூடாது, கொண்டே விடுவோம் பார்த்துக்க. இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு 2 லட்சம் தரேன் அப்படின்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. 2 லட்சம் தரேன்னா சரி, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 50,000 கொடுத்துக்கிறேன். அந்த குத்த நம்பிக்கையில் என்ன பண்ணிக்கிறீங்க, அப்போ இப்போ வரமாட்டீங்க, ஏன்னா 50,000 கொடுக்கல. கவனிங்க, ஏற்கனவே 50,000 ரூபா வாங்கினதுனால சரி இவர் 2 லட்ச ரூபா கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் வந்து என்ன பண்ணுறீங்க, வாங்க வரீங்க. நான் என்னத்தம்மா பண்ணுறேன், 20 கோடியை தரேன். ஹலோ, 2 லட்சம் இருக்குது, எங்க 20 கோடி எங்க இருக்குது? அதுதான் கூட கொடுக்கப்படும். நீங்க எல்லாத்தையும் தேடுறதெல்லாம் விட்டு கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு, இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும், அது எனக்கு வேணான்னு தட்டி விட்டு கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய ராஜ்யத்தை நீ முதலாவது தேடி அதில் நீ வந்து ஃபோக்கஸாக நீ வந்து மும்முரமாக இருந்து அதில் விதைக்கும் போது
அதுக்கு கவனத்தை செலுத்தும் போது உனக்கு சொல்றாரு இயேசு சொன்னா கண்டிப்பா அது உண்மைதான், சத்தியம்தான். சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது. எப்பொழுது? நீ தேடாம இருக்கும் போதில்ல, நீ தேடும் பொழுது உங்களுக்கு இவைகளை எல்லாம், நீ தேடுற எல்லாம் என்ன தேடுறமா, அந்த கடன் இருக்குது, அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, என் பொண்ணுக்கு இவ்வளோ நகை வாங்கணும், அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, எனக்கு நானும் கொஞ்சம் வாங்கிக்கணும்ல, எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, என் வீட்டுக்காருக்கு வேணாம், எடுத்துகிட்டு போய் யாருக்கும் கொடுத்துருவாரு, அவருக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு, இன்னும் ஒரு 2-3 வீடு அப்படி, அது அங்கே நம்ம ஓடிக்கிட்டீங்க 8 லட்சமா அது அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே வருது, லிஸ்ட்டு போடுறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ கேட்ட, உன் பொண்ணுக்கு 20,000மா, வாங்கிக்கோ. எத்தனை சவரம் சொல்லலாம் சொல்லுங்களேன் நீங்களே? 2000 சவரம் வாங்கிக்கோ, எடுத்துக்கோ காண்டா. கருணாக பாம்பே வாங்கிக்கோன்றாரு. கூட கொடுக்கப்படனா இப்படிதான், அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி. அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா வரும். ஏன்னா சொம்புக்கு தான், சொம்பு இல்லை, பாத்திரம் எதுவுமே இல்லையா? எங்கடா எனக்கு வச்ச தண்ணியை காணோம். எத்துனாங்க இதை சொல்லி முடிச்சிடறேன். சீக்கிரம் வாடா தண்ணி தாங்க எடுக்குது. சொல்லுங்க அம்மிக்கு, சொல்லுங்கம்மா. அதோடைய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அர்த்தம் தெரியுமோ? சொல்லுங்களேன். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் உங்கள் மடியில் போடுவார்கள்னு சொன்னார்ல. அளவை விட ஜாஸ்தி. அப்படி பார்த்தா நீங்கள் ஆழாக்கில் அளந்து போடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? எப்படி போடுவாங்க தெரியுமா? கொஞ்சம் உழுக்க மாட்டாங்க. உழுக்குனா என்ன ஆகிடும்னா, அந்த கேப்பெல்லாம் என்ன ஆகிடும், கீழே வந்துடும். அந்த அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் போட்டால், கேப்போடு போட்டால் அளவை விட கம்மி, கேப்போடு போட்டால் அதை விட ஜாஸ்தி ஆகிடும். அந்த அளவு தான் ஈக்குவல், கரெக்டாக. இவர் என்ன தம்மா சொல்கிறாரு, போட்டு அமுக்கு, குழுக்கு, மறுபடியும் குழுக்கு உள்ள போகுது, மறுபடியும் அமுக்கு குழுக்கு, நல்லா அமுக்கு. பார்த்தா 1.5 கிலோக்கு 1 கிலோக்கு 1/2 கிலோ ஜாஸ்தி ஆகுது. ஹலோ, என்ன நினச்சிங்க ஆண்டவரை பற்றி? அமுக்கி குலுக்கி சரிந்து இப்படிமடியா என்ன பண்ணுவாங்க மனிதர்கள்? போட்டுருவாங்க மடியில். அளவை விட ஜாஸ்தி. சும்மா அப்படி நீ பார்க்காத இருக்கும்போது பார்த்துக்கிறீங்களா? ஏதோ ஒரு படத்தில் நினைக்கிறேன், அந்த ஒரு லேடி படம், அது நெடுஞ்சாலை. பார்த்தா பாவாடை இப்படி மறைச்சி பாலத்தை ஊற்றினு. அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாவாடையால் இப்படி மறைச்சி அவன் பாலுக்காரன் அப்படி பார்த்துன்னு இருப்பான், அந்த பக்கம் பேசின்னு பாரு, பாவாடை இப்படி மறைச்சி ஊற்றின்னு இருக்கு. அது திட்டுத்தனெல்லாம் கிடையாது, அளவு கொடுக்குறதுல. பாருங்க, ஊற்றுறதுக்கு கூட தண்ணியை கலந்து ஊற்றுறது, இதெல்லாம் மனுஷன் போடுற அளவு. ஆனால் கர்த்தருக்கு அவர் அளவே வைக்கல. இன்னும் உண்மை கேட்டா, ஹலோ, ஐயோ சாயந்தரமா பேசுறதெல்லாம் இப்ப பேசிட்டேனே நானு. நீங்க அளவே கிடையாதுங்க உங்களுக்கு. ஐயா புரியுது என்ன சொல்றேன்னு? அளவே வைக்கல. எவன் வச்சான் இந்த அளவெல்லாம்? மனுஷன் வச்சாங்க அளவை.
கூட கொடுக்க போனன்றாரு. அமுக்கி குலுக்கி சரிந்து வரும்படி நன்றா அளந்து மனிதர்கள் உங்க மடியில போடுவாங்கன்றாரு. இதெல்லாம் அளவா இல்லையே. யாருப்பா அந்த லிமிட்டை வச்சுது? மனுஷன் வச்சான். அதனால தான் கர்த்தருக்கு கொடுக்கும் போது கூட எங்கேருந்து கொடுக்கணும்? அளவே இல்லாமல் கொடுக்கணும். ஆமென். சிஸ்டர் நல்லா நோட் பண்ணீங்க. இந்த சீசன்லேருந்து காணிக்கு அதிகமாக போகுது. எனக்கு கூட கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் வாழ்க்கையில். இல்லை வறுமை, தாழ்ச்சி, பற்றாக்குறை இதெல்லாம் பார்த்துங்க. எப்போ நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்க கொடுக்கறதில்ல. நான் சொன்னல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு 10 ரூபா உங்கள் பலன், உங்கள் ஜீவன், அதை எடுத்துன்னு வந்து கர்த்தருக்கு போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலைன்னா கேளுங்க. எந்த இடத்துலையும், வேதத்தில் எந்த இடத்துலையும் என்னை சோதித்து பாருங்கன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, இதனால என்னை சோதித்து பாருன்றார். உன் தசமபாக காணிக்கை எடுத்துன்னு வந்து என் பண்டை சாலையில் கொடு, இதனால என்னை சோதிச்சு பாரு, உண்மையிலேயே நான் உண்மையா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இல்லையான்னு பாருன்றார். ஆமென். நல்லா நல்லா தட்டிங்களா? இப்போ பிடிக்கிறேன் பாரு. தட்டின எல்லாருக்கும் மனசே வராதுன்றேன். அட நானுங்க காசை எடுத்து வச்சுட்டு யோசிக்க தோணுது. அதில் தான் பிரேக் பண்ணும். போன வாரம் நினைக்கிறேன், போன வாரம் குழந்தைக்கு வந்து 6000 ரூபாய் வந்துச்சு. செகண்ட் டைம் ஃபீஸு 6000 ரூபாய், 3500 6000 ரூபாய், 7000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. ஒரு ஊழியக்காருக்கு என்ன பண்ண, 5000 ரூபாய் விதைச்சு, வேணுன்ட்டு விதைச்சு. என் மைண்டில் இருக்கிற பிளாக் எடுக்கணும். இது யோசிக்கிற தன்மை, அந்த இது எல்லாத்தையும் எடுக்கணும். நான் தட்டை வச்சேன்ல, அதே மாதிரி தான் நானும் தட்டினேன். ஒரு மீட்டிங்கில் நானும் கொடுக்க வரும்போது தலைய அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, உனக்கு கொடுக்கும் போது வலிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு கொடுக்கறதுல கரெக்டான ஒரு பொசிஷன். கொடுக்கும் போது வலிக்கணும். வலிக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்படியே சொகுசாகிற வாழ்க்கையை கொடுத்துருவாரு. சொகுசா சொல்லுங்க, சொகுசா. அப்படியே சொகுசா எழுந்து நிற்போமா? தயவு செய்து கட் பண்ணுறேன்.